கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026இல் ஒவ்வொரு கட்சியிலும் யார் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, கயத்தாறு ஒன்றிய அதிமுக செயலாளர் செல்வகுமார் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த முறை கோவில்பட்டி தொகுதியை கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்காமல் திமுக தங்கள் வேட்பாளரையே நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அவ்வாறு திமுக போட்டியிட்டால் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் KKR ஐயாதூரை அமமுகவில் இருந்து விலக்கி திமுகவில் இணைந்த மாணிக்கராஜா, மாணவர் அணி துணை செயலாளர் ஆகாஷ் பாண்டியன் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட துணை செயலாளர் சத்யா சுரேஷ், மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பாளர் சுமங்கலி ராஜா உள்ளிட்ட பலரும் போட்டியிட ஆர்வம் காட்டுவதாக அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி போட்டியிடுவார் எனவும் ஒரு தரப்பினரும், கோவில்பட்டி நகர தலைவர் அருண் பாண்டியன் போட்டியிடுவார் என மற்றொரு தரப்பினரும் கூறுகின்றனர். நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாண்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜகவை பொறுத்தவரை சீனிவாசன் அல்லது விஜயகுமார் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.